ஸ்னேக் பிளான்ட் சான்சவேரியா. இந்த பிளான்ட் பற்றின வீடியோஸ் போட்டால் மட்டும் கண்டிப்பாக வியூஸ் வந்துடும். அது எல்லாருக்குமே இந்த பிளான்ட் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வெரி ஈஸி மெயின்டெனன்ஸ் இது. இந்த வீடியோவில் நான் ஒரு ரீபாட்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ரீபாட்டிங் ஏன் சொல்கிறேன்னா, ரீசன்ட் டேஸில் இந்த ஸ்னேக் பிளான்ட்டில் நிறைய பக்ஸ் வருது. ஸோ நீம் கேக் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருந்தேன். ஸோ நீம் கேக் ஆர்டர் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ என்கிட்ட கொஞ்சம் பேர்ல் லைட் இருந்தது. பேர்ல் லைட் நம்ம ஏன் போடுறோன்னா, ஸ்னேக் பிளான்ட்டுக்கு நம்ம அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட் இன் கேஸ் நம்ம அதிகமாக ஒரு வேளை தண்ணி ஊற்றிடுறோம் அப்படின்னா இந்த பேர்ல் லைட் வந்து அந்த எக்ஸஸ் வாட்டரை அப்சர்வ் பண்ணிக்கும். நீங்கள் சக்கிலன்ஸ்க்கு பேர்ல் லைட் கண்டிப்பாக போடலாம். ரொம்ப ஈஸியாக ட்ரை ஆகிற பிளான்ட்ஸுக்கு வந்து பேர்ல் லைட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நான் இந்த பிளான்ட்டுக்கு வந்து பேர்ல் லைட் கண்டிப்பாக யூஸ்வலாக அது பண்ணுறது தான். ஸோ நீம் கேக் தான் நான் வந்து ரொம்ப நாள் கழித்து இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ 2 பிளான்ட்டு சேர்த்து ஒரே பாட்டில் வைக்கலான்னு டிசைட் பண்ணேன். பிகாஸ் என்கிட்ட மூன் ஷைன் ஸ்னேக் பிளான்ட் வந்து நிறைய இருக்குது. அது நான் பெட்ரூம் பாட்டில் வைக்கலாம், பெட்ரூமில் இருக்கிற பாட்டில் வைக்கலாம்னு நான் டிசைட் பண்ணேன். ஸோ இப்போது நான் பேர்ல் லைட், அப்புறம் ரெட் சாயில், பிளாக் சாயில், கார்டன் சாயில் மிக்ஸ், அப்புறம் நீம் கேக் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் தான் இந்த ஸ்னேக் பிளான்ட் வைக்க போகிறேன். ஸ்னேக் பிளான்ட் என்கிட்ட நிறைய இருந்தது. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலாம் நான் வீடியோஸ் போட்டிருந்தேன்னா நீங்கள் பார்த்துருந்துப்பீங்க, அவ்வளோ இருந்துச்சு. பட் ஆஃப்டர் அ பீரியட் ஆஃப் டைம் அது என்ன ஆச்சுன்னு தெரியல, நிறைய பக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, மீலி பக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. மேபி நீங்களும் இது கோ த்ரூ பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ அதனால் நான் இந்த ரீபாட்டிங் வந்து ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ நான் இப்போது இந்த எல்லா ஒரு லீஃபும் எடுத்து நான் அந்த நீம் கேக் இருக்கும்ல அதில் லைட்டாக அந்த டிப் பண்ணி அதை வைப் பண்ணிகிட்டு இருக்கேன். அது என்னுடைய பிலீஃப், அது வந்து அந்த மீலி பக்ஸை கொண்டுடும் அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்க எல்லா லீவ்ஸையும் எடுத்து நான் அந்த மாதிரி ரப் பண்ணி ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு முன்னாடி பட்ஸ் வச்சு ஒரு லீஃபாக நான் வைப் பண்ண வீடியோ ஒன்று இருக்கும், அது நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதில் மீலி பக்ஸ் ப்ராப்ளமே இல்லை, அவ்வளோ நல்லா இருக்குது அந்த